வெல்கம் டு சோடா குடி. ஸோ இந்த வீடியோல 3 படங்கள் பார்க்க போறோம் அண்ட் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இந்த வாரம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து படங்கள் வந்துருக்குதுப்பா. ஃபேண்டசி வேணுமா, ஹாரர் வேணுமா, காமெடி வேணுமா, ஆக்ஷன் வேணுமா, ஏன் கிரைம் த்ரில்லர் வேணுமான்னு எல்லாத்துலயும் விதவிதமா படங்கள் விட்டுருக்காங்க. இதுல அப்படி இருக்கிற ஒரு 3 படங்களை பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் படம் கிரைம் த்ரில்லர் ஏரியால இருக்கிற 11 அப்படிங்கிற படம். ட்விஸ்ட்லாம் நிறைய தூக்கலா இருக்கக்கூடிய படம் தான்ப்பா. இதுல கதை என்னன்னா, ஹீரோ வச்சிருக்கிற கேஸ் எல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டு பிஜிஎம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி மனுஷன் மாஸ்க் காமிச்சிட்டே போயிட்டு இருப்பாரு. அதாவது ஒரு கேஸை கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு நாங்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாரு. இதெல்லாம் ஜுஜூபி அப்படின்ற மாதிரி ஆளு. இன்னொரு போலீஸ்காரரு ஒரே ஒரு கேஸ ஐயோ முடிக்க முடியலன்னு பிரச்சனையா ஐயோ நம்ம தெரியாம லாக் ஆயிட்டோமோன்ற மாதிரி இருக்கிற ஆளு. இப்ப அவரோட கேஸை தூக்கி ஹீரோ கிட்டே கொடுக்க, சார் இந்த கேஸை முடிச்சு கொடுங்க சார், ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு சார்ன்ற மாதிரி கொடுக்க, இப்ப இந்த மனுஷன் இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா பல விஷயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, மொத்தத்தையும் எப்படி சால்வ் பண்றாருங்கிறது தான் படமே. இதுல முக்கியமா ஒரு பிளாஷ்பேக் ஏரியா வரும். அந்த ஏரியால இருந்து படம் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு. அந்த விஷயங்கள் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட்லாம் நீட்டா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்துக்குமான காரணம் அது சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த காரணம் மட்டும் லைட்டா ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏடா இது கடவுள விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கடுப்பாயிடும். ஆனா அந்த காரணம் வேலிடா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் பெருசா ஒன்னும் செட் ஆகல. ஏன்னா வந்ததுமே கேஸ்ல ஆரம்பிச்சு பரபரப்பா தூக்கலா தூவி விடுறதை விட்டுட்டு இவங்க கேஸுக்குள்ள வர்றதுக்கே கொஞ்சம் சுத்தி வளைச்சு தான் வந்தாங்க. அதுக்குள்ள இவருடைய ரொமான்ஸ் ஏரியா பிளஸ் இவர் எப்படிலாம் ஒரு கேஸை சால்வ் பண்றாருங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த பில்டப் ஏரியாவே போச்சா. சார் இந்த கேஸ்க்குள்ள வாங்க சார், இந்த கேஸை பத்தி பேசுங்க சார்ன்ற மாதிரி முதல் 40 நிமிஷம் வந்து பெருசா ஒன்றும் செட் ஆகல. சரி இப்படிதான் படம் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த பிளாஷ்பேக் ஏரியா வந்ததுக்கு அப்புறமா இல்லப்பா அதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு. ஆனா முதல் 40 நிமிஷம் பெருசா ஒன்றும் செட் ஆகல. அதே போல கடைசி ஒரு 30 நிமிஷம் நாங்கன்ற மாதிரி அப்படியே மாறி சரமாரியா தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல சில லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். கடைசி ஒரு விஷயம் வந்து எப்பா அதுக்குன்னு இவ்வளோ ஒரு லாஜிக்காவா யோசிச்சு இப்படி இல்லாம பிளான் போடுவாருங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும். ஆனா அதெல்லாம் மறக்கக்கூடிய வகையில அடுத்தடுத்து இந்த ட்விஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்த விதம் வந்து நல்லா இருக்கும். கடைசி ஒரு அரை மணி நேரம் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லைன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட்டுகள் எல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ சில இந்த லாஜிக் மிரல்கள்லாம் இருந்தாலுமே கூட அந்த ட்விஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு இந்த படத்துல எமோஷனல் ஏரியாவும் சரி இந்த ட்விஸ்ட் ஏரியாவும் சரி தேவையான அளவுக்கு இருந்துச்சு. அது நீட்டாவே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது என்னங்க கேஸுக்குள்ள வரமாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கேஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸ்ல பல விஷயங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமும் நீட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்குமான காரணமும் வேலிடா இருந்துச்சுப்பா. ஓகே நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தது. ஸோ ஓவரால் நல்லா இருக்கும் இந்த கிரைம் த்ரில்லர் படம். என்ன முதல் 40 நிமிஷம் கேஸுக்குள்ள வராம டிமிக்கி காட்டுவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை கையில எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ரெண்டாவது படம் சுபம் அப்படிங்கிற காமெடி ஹாரர் படம். என்னது ஹாரர் காமெடியா? அப்ப பயமும் இருக்காது, காமெடிங்கிற பேர்ல இவங்க கடுப்பையும் ஏத்துவாங்க, பெருசா செட் ஆகாதுங்கிற மாதிரி தான். எனக்கு இந்த ஹாரர் காமெடி மேல பெருசா நம்பிக்கையே இருந்தது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பட் இதுல பேய்ங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை ஜாலியா பேசிருக்கிறாங்க. அதாவது ஜாலியா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய சீரியஸான விஷயங்கள் அதை ஜாலி மோட்ல மக்களுக்கு புரிய வச்சதுன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. இதுல கதை என்னன்னா, சீரியல் அதை முடிக்கவே மாட்டாங்க. அதுவும் மக்கள் நல்லா பாக்குறாங்க, ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா போறோம், தொடரும் போடுங்கிற மாதிரி சப்ப காரணத்தை சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படிதான் இதுல ஒரு சீரியலை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சீரியல்னால பல பிரச்சனை வருது, ஊரே அலறி போய் கிடக்குது. அந்த ஒரு சீரியல்னால ஊரே பயந்து போய் கிடக்குது. அப்படின்னா சீரியலை பார்த்து பயப்படுறாங்கன்னா அங்கதான் சம்பவம் இருக்குது. ஸோ அந்த சீரியலுக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அந்த சீரியல்னால ஊரே அலறி போய் கிடக்குது, இதுதான் ஒட்டுமொத்த படமும். இதுல பிடிச்ச விஷயங்களே வழக்கமா பேய் படத்துல பேய்க்கான காரணத்தை சொல்லுவாங்க தெரியுமா? பயங்கரமான ஒரு பங்களாக்குள்ள அது பாட்டு கிடக்குதுங்க, அங்க ஏன்னா நீங்க போனீங்க அதனாலதான் பேய் பிடிச்சதுங்கிற மாதிரி இந்த ரூட்லயே போவாங்க. இல்லைன்னா கொடூரமான பேய், பயமுறுத்தும் பேய் இப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல. இப்படி இதில் காட்டாம வேற மாதிரி கூட்டு போனது பேயை வச்சு இப்பெல்லாம் கூட காட்டலாமான்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுங்க பேயை பாக்குற விதமே இதை பார்த்தா பயப்படணும், ஐயோ இதை பார்த்தாலே டிஸ்டர்ப் ஆயிடணும், இல்ல இதை பார்த்தா கொஞ்சம் கிளாமரா கூட ஃபீல் பண்ணலாம், பேய்கிட்ட கூட நாங்க இப்படிலாம் காட்டுவோங்கிற மாதிரி அந்த ரூட்லயும் காமிச்சிட்டாங்களா. அப்படிலாம் பார்த்துட்டு இதுல பேயை வச்சு இவங்க மெசேஜ் சொல்ல வந்தது அண்ட் பேய் மூலியமா பல விஷயங்களை இவங்க சொல்ல நினைச்சது அதெல்லாமே நீட்டா இருந்துச்சு. அண்ட் திடீர்னு சமந்தா வேற ஒரு ரோலுக்கு தலையை காட்டுவாங்க. பட் அவங்க வந்து சமந்தா வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதா, ஆனா அந்த ரோல் ஒன்றும் பெருசா இல்லையே, என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சோகப்படுறதான்னு தெரியல. பட் அவங்களும் தலையை காட்டிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக சீரியலை ட்ரோல் பண்றது, ஏன்டா சீரியல்ல என்னென்ன சப்பக்காரன்னு சொல்லி அதை இழுத்து ஆடியன்ஸை டென்ஷன் ஆக்கவானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இதுல காட்டின விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதுலயும் அந்த சீரியல்ல பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு அந்த சீரியல் போக போக அதுல ஒரு முக்கியமான சீன் வரும். அதாவது எல்லாம் முடிய போகுதுன்னும் போது இவனுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு, அந்த இடத்துல கொஞ்சம் குபீர் சிரிப்புலாம் வந்துச்சு. இதுல எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் கிளியர் ஆச்சுப்பா, இதுதான் பிரச்சனை, இதுதான் சம்பவம், இதனாலதான் இப்படிலாம் ஆகுதுங்கிற விஷயம் எல்லாம் மொத்தமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வேற ஏதாவது பிரச்சனை இல்ல இன்னும் பெருசா லாக் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இல்ல அதே இடத்துல கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருந்த ஃபீல். எங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்ப ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுக்குள்ளே இவங்க டக்குன்னு வராம அதை சுத்தி பண்ணிட்டு இருந்தாங்களா. அது கொஞ்சம் எப்பா அந்த சீரியல் நீங்க முடிக்கணும் டென்ஷன் ஆனீங்களே, அதே மாதிரிதான் எங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது, சீக்கிரம் முடிச்சு விடுங்க
அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்துச்சு. ஏன்னா மொத்தமா எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பா சொல்லிட்டீங்கப்பா, ஏதாச்சும் சொல்யூஷனுக்கு வாங்க, என்ன நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இது ஒரு சிம்பிளான படம். அதுல பேய் வச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சது. அது மூலியமா வெறும் பேய் பயமுறுத்துறோம் இப்படின்னு டிஃபரெண்டா யோசிச்சோம், அதுக்காக பாருங்கன்னு இல்லாம அது மூலியமா கடைசியில அதை முடிச்ச விதத்துல மெசேஜ் சொல்ல நினைச்சது. அப்புறம் இந்த ஆல்பா மேல் பொண்டாட்டியை கைக்குள்ளே வச்சுக்கணும்னா நம்ம மிரட்டணும், நாம தான் கெத்தா இருக்கணும் இப்படின்னு இந்த ஆல்பா மேல்களை போற போக்குல டெமில்னு தலைமையில தட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபன் கலந்து சொன்னதால நல்லா இருந்துச்சு. ஒரு நீட்டான படம்ப்பா, தாராளமா அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. மூணாவது படம் அந்த ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற படம். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா பேசிட்டோம். இப்போ தமிழ் டப்பிங்ல வந்திருக்கே, அதனால லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம், இந்த வீக் பாத்துருவாங்களே அப்படிங்கறதுனால லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டேன். இதுல கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து போலீஸா அப்படியே ஆளுகளை அடிச்சு நவுத்துற அந்த வேலையை பாக்குறவர் தான். டக்குனு தம்பியே நீ டிபார்ட்மெண்ட் மாறு அப்படிங்கிற மாதிரி வக்கீலா மாத்தி விட்டாங்க. நம்ம கோட்டார் அவர்களே அப்படின்னு நீ வக்கீலா வாதாடு அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டாங்க. இப்ப அவரு ஒரு கேஸ கையில எடுக்கிறாரு. அதாவது அந்த பையன் மேல தப்பா அவங்க ஃப்ரேம் பண்ணி உள்ள தலை பாக்குறாங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவர் வக்கீலா வாதாடி அவனை வெளியே கொண்டு வரணும். அதோட சேர்ந்து நம்மளால தான் போலீஸ் ஆச்சா, போட்டு பழகிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சா, அதனால இந்த விஷயத்தை தடுக்க வர வில்லனுங்களை போட்டு விரட்டி அடிக்கணும், போட்டு வெளுத்து எடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணி அந்த பையனை காப்பாத்தினாரு, அதுக்கு பின்னாடி என்ன பல விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறதா மொத்த படமும். இதுல இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியா அந்த ரூட்லயும் படம் போவோம். பிளஸ் இவர் தான் ஆக்ஷன் ஹீரோ வச்சு, அப்ப ஆக்ஷன் சீன் இல்லாம எப்படின்ற மாதிரி ஆக்ஷன் சீன் அதிகப்படியா இருக்கும். இதுல ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் வரும். அந்த ட்ரெயினை அதுக்கப்புறமா ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறமா கைலாங்கல்ல தூக்கி போட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு ட்ரெயினே அப்புறமா நொறுக்கி வைப்பாங்க. அவ்வளவு சம்பவங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியா ஆஹா ஓஹோ சா பா ட்விஸ்ட்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்ற ஃபீல்லாம் வராது. ஏன்னா இப்பதான் ஒரு டிபார்ட்மெண்ட் மாறி இருக்காரு. அதனால சும்மா பேசிக் லெவல் தான் கேஸை விசாரிப்பாரு. அந்த விசாரிக்கிற ஏரியால தேவையான அளவுக்கு தான் இருக்கும். ஆக்ஷன் ஏரியா இன்னும் நல்லா இருக்கும். இது அந்த தாத்தா கேரக்டரை வச்சு கொஞ்சம் எமோஷனலா கொண்டு போறது, பிளஸ் ஆக்ஷன் சீனு கொஞ்சம் அதிகப்படியா தூவி விடுறதுன்னு கமர்ஷியல் படத்துல என்னெல்லாம் பேக்கேஜ் பண்ணி கொடுப்பாங்களோ அதெல்லாமே நீட்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆக்ஷன் பிரியர்கள் கூடவே இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கலந்து சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே, இங்க போர் அடிக்குதுப்பா, ஃபைட்டே வந்து நிக்குது, டக்குனு இன்வெஸ்டிகேஷன் போ, டக்குனு இந்த பக்கம் ஃபைட்டுக்கு வான்ற மாதிரி மாறி மாறி படத்துல போர் அடிக்காம கூட்டு போயிடுவாங்க. இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த 3 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னுமே கூட படங்கள் இருக்கு, படங்கள் பார்த்து முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவா போட்டுறேன். டாடா பை.